திசைவேகம், வேகம், டைம், velocity and speed. ஒரு இயக்கத்தை புரிந்து கொள்ள தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி மட்டுமின்றி பிற புரிதல்களும் அவசியம். உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு ஓட்டப்பந்தய வீரரின் வேகம் என்ன என்னும் கேள்விகளுக்கான விடை காண தொலைவு, இடப்பெயர்ச்சி என்பவற்றை விட நேரம், வேகம், திசைவேகம் என்னும் இயற்பியல் அளவுகளும் அவசியம் ஆகும். டைம், நேரம் என்றால் என்ன? In physics, the definition of time is change or the interval over which a change occurs. It is impossible to know that time has passed unless something changes. நேரம், அதாவது டைம் என்பது ஏதாகிலும் ஒரு இயற்பியல் அளவில் ஏற்படும் மாற்றத்தை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு கடிகாரத்தில் எண்களில் எத்தனை மாற்றம் ஏற்படுகிறது என்பதை பொறுத்து நேரம் கணக்கிடப்படுகிறது. ஒரு டிஜிட்டல் கடிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மாணவன் ஒருவன் இந்த முதல் என்ற இடத்தில் இருந்து முடிவு என்னும் இந்த இடத்தை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு என்பதை கணக்கிட ஒரு டிஜிட்டல் கடிகாரத்தை பயன்படுத்துகிறோம். முதல் என்னும் இடத்தில் கடிகாரம் ஆன் செய்யப்படுகிறது. முடிவு என்னும் இடத்தை மாணவன் அடைந்தவுடன் கடிகாரம் நிறுத்தப்படுகிறது. இதற்கிடையே கடிகாரம் 0, அதாவது 0வில் ஆரம்பித்து 1, 2, 3, 4 என்று எண்களை மாற்றி காண்பித்து கொண்டே இருக்கிறது. எனவே முதல் என்ற இடத்தில் இருந்து முடிவு என்னும் இடத்திற்கு வந்து சேர மாணவன் எடுத்துக்கொண்ட காலம் 5 நிமிடங்கள் என்று கூறுகிறோம். ஏனென்றால் அந்த இறுதி என்கிற கோட்டை மாணவன் அடைந்த பொழுது கடிகாரத்தில் 5 என்கிற எண் காணப்படுகிறது. இந்த உதாரணத்தில் மாற்றமடைந்தது என்ன? கடிகாரம் காட்டிய எண் ஆகும். எண்ணில் ஏற்பட்ட மாற்றம் நேரத்தை குறிப்பதாக கொள்கிறோம். இரண்டாவது உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். இதய துடிப்பை எப்படி கணக்கிடுகிறார்கள்? இதயம் ஒரு நிமிடத்தில் எத்தனை முறை துடிக்கிறது என்று பார்க்கிறார்கள். ஒரு நிமிடத்திற்கு 60 முதல் 100 வரை துடிக்கும் இதயம் சரியாக இயங்குகிற இதயம் என்று கொள்ளப்படுகிறது. ஒரு இதயம் 60 முறைக்கு குறைவாக ஒரு நிமிடத்தில் துடிக்கும் பொழுதோ அல்லது 100 மேல் ஒரு நிமிடத்திற்கு துடிக்கும் பொழுதோ அது நோயற்ற இதயம் என்று, அதற்கு மருத்துவ உதவி தேவை என்றும் தீர்மானிக்கிறார்கள். இவ்வாறாகத்தான் இயக்கமும் நேரமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தப்படுகிறது. எனவே இங்கு தொடர்ந்து மாறும் இதய துடிப்பும் நேரமும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒரு இயக்கத்தின் துவக்கத்தில் காலம் ti ஆகவும் முடிவில் tf ஆகவும் இருக்கும் பொழுது the elapsed time அல்லது கடந்து சென்ற நேரம் அல்லது இயக்கம் நிகழ எடுத்துக்கொண்ட நேரம் டெல்டா டி என்று குறிப்பிடப்படுகிறது. எனவே டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு tf மைனஸ் ti என்று எழுதி கொள்ளலாம். இந்த இடத்துல டைம் டீக்கு பக்கத்தில் டெல்டா வருகிறபடியினாலே டெல்டா டி என்பது elapsed time or change in time, நேரத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்று கொள்ளப்படுகிறது. tf is the time at the end of the motion and ti is the time at the beginning of the motion. எளிமையான கணக்கீடுகளுக்கு ஆரம்ப நேரத்தை, அதாவது ti சுழி 0 என்று எடுத்துக்கொண்டால் ti is equal to 0. எனவே டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு tf மைனஸ் 0 அல்லது டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு tf என்று கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் ஆரம்ப நேரத்தை நாம் 0 என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு tf என்று எழுதுவதற்கு பதிலாக அதை t என்றே, டைம் லாப்ஸ்ட் என்றே நாம் எழுத முடியும். எனவே t என்பதை ஒரு இயக்கம் நடக்க எடுத்துக்கொண்ட நேரம் என்று கொள்ளலாம். அல்லது டெல்டா டி இஸ் approximately equal to t itself.
இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். பள்ளியில் ஒரு வகுப்பிற்கு ஒதுக்கப்படுகிற நேரம் எவ்வளவு என்று கணக்கிட வேண்டுமென்றால், பள்ளியில் முதல் வகுப்பு 9 மணிக்கு துவங்கி 9:50க்கு நிறைவடைகிறது என்று எடுத்துக்கொள்வோம். அப்போது டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் மைனஸ் டிஐ. இந்த வகுப்பு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது? 9 மணிக்கு. ஆகவே டிஐ என்பது 9 என்று எடுத்துக்கொள்ளுகிறோம். எத்தனை மணிக்கு அந்த வகுப்பு முடிகிறது? 9:50க்கு முடிகிறது. அப்போது டிஎஃப் என்பது 9 மணி 50 நிமிடங்கள். அப்போ இந்த ஒரு வகுப்பிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரம் எவ்வளவு? டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் மைனஸ் டிஐ which is equal to 9:50 minus 9 which is equal to 50 minutes. ஆகவே டெல்டா டி 50 நிமிடங்கள் என்று கணக்கிடப்படுகிறது. இப்படித்தான் ஒரு நிகழ்வு நிகழும் பொழுது அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளுகிறது என்பதை நாம் கணக்கீடு செய்கிறோம்.